அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான நல்ல மாலை வேலைக்காக நான் கர்த்தரை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம்ம மத்தியிலே ஆசீர்வாடி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்தீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தரிசனமான தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. நம்ம மத்தியிலே கர்த்தர் ஆசீர்வாடின அந்த தேவ பிரசன்னம் ஆமென் அந்த ஆராதனை வேளையிலே வெளிப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில எப்படியெல்லாம் வந்தீங்க என்பது கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலைகளை எல்லாம் அறிகிற கர்த்தர். ஆமென். ஆராதனை வேளையிலே ஒரு பெரிய விடுதலையை என்னால் உணர முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எல்லா வெற்றியும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம அவசரப்பட்டு எதுவும் நடக்க போறதில்லை. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நாட்களை குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். அந்த குறிக்கப்பட்ட நாட்கள் நேரங்கள் வரும்போது அதை நம்முடைய கரத்திலே கர்த்தர் தானாகவே கொண்டு வந்து தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இப்போது சில போராட்டத்தின் நாட்களும் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதை கடந்து வரும்போது கர்த்தர் என்ன செய்வார்? எது எது கிடைக்கணுமோ அதுக்கெல்லாம் ஆயத்தப்படுத்தி இதெல்லாம் தகுதிப்படுத்தி நம்மளை ப்ரிப்பேர் பண்றதான ஒரு நேரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏதாவது ஒண்ணு தரணும்னா ஹல்லேலூயா கர்த்தர் சில ப்ராசஸ் பண்ணுவார். ஆமென். சில ப்ராசஸ் வழியாக கடத்தி விடும்போது சில கஷ்டங்கள் வாழ்க்கையில வரும். அதெல்லாம் தேவ பிள்ளைகள் பொறுமையோடு சகிக்கணும். நம்ம இதெல்லாம் பழக்கப்பட்டவங்க அப்படிதானே? ஹல்லேலூயா. யாருக்கும் இது புதுசு இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அதனால ரொம்ப தைரியமா தெய்வ சமூகத்தில் இருக்க கர்த்தர் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஊழியத்தின் முக்கிய நோக்கமே எப்படியாகிலும் ஆத்மாக்கள் சந்திக்கப்படணும். வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை. ஆத்மாக்கள் சந்திக்கப்பட்டு ஒரு நல்ல பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஒரு வேறுபாடோடு கர்த்தரை ஆராதித்து ஹல்லேலூயா ஒரு நல்ல கற்புள்ள கன்னிகையை அந்த மணவாளனாகிய கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பது மாத்திரமே. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனமே செய்வார். ஆமென். ஒரு பழைய பாட்டில் ஒரு ஸ்டான்ஸா நம்ம எல்லாரும் ஒருமனப்படும்படியாக பாடிவிட்டு மிக வேகமாக கர்த்தர் அந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. தென்றலே வா வாடையே எழும்பு தூதாய் மகனி தூயருகே. தென்றலே வா வாடையே எழும்பு தூதாய் மகனி தூயருகே. தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்கள். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆமென். 1 பேதுரு 3வது அதிகாரம் 10, 11. ஜீவனை விரும்பி
காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அது எந்த நாட்களாகவும் இருக்கலாம், நீங்க எதிர்பார்த்து இருக்கிற அந்த நாட்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு வார்த்தையை கர்த்தர் இந்த இருதயத்திலே இந்த ஆராதனை நேரத்திலே தந்தார். நகோமிக்கு ஒரு மாறா அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நகோமிக்கு என்ன அனுமதிக்கப்பட்டிருந்தது? ஒரு மாறா, ஒரு கசப்பு அனுமதிக்கப்பட்டிருந்தது. அந்த கசப்பான அந்த நேரத்துல எல்லாரும் பார்த்து சொன்னாங்க, ஐயோ உனக்கு இப்படி ஆகிவிட்டதே. அப்ப அவங்க கூட சொன்னாங்க, என்ன யாரும் இப்படி கூப்பிட வேண்டாம், நகோமின்று கூப்பிட வேண்டாம், மாறான்னு கூப்பிடுங்க. ஏன்னா சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை, மிகுந்த கசப்பை கட்டளையிட்டிருக்கிறார். அந்த கசப்பு வந்ததுனாலதான் ஒரு இனிமை வந்தது. ஒரு கசப்பு வாழ்க்கையில வந்தாதான் ஒரு என்ன வரும்? ஒரு இனிப்பு வரும். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அது மாதிரி ரூத்தினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பாதி ராத்திரியின் அனுபவம். ஹல்லேலூயா. ஒரு வாலிப பெண்ணா ரூத்து, ஒரு நடுராத்திரியின் அனுபவம். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பார்த்திருக்கிறோமா? பரிசுத்தாவியானவர் என் உள்ளத்துல திருப்பி திருப்பி இந்த காரியங்களை ஏவிக்கொண்டே இருந்தார். என் சப்ஜெக்ட் இல்ல. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் சொல்லுதாருன்னா ஏதோ ஒரு இதயத்தோட பேசி என்னோடு பேசிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத்து கிட்ட நகோமி சொன்னாங்க, பாதி ராத்திரியில எழுப்பி நீ எண்ணெய் பூசி குளித்து உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்துக்கு நேரே போ. ஹல்லேலூயா. அங்கே உனக்காக ஒருவன் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ராத்திரியில எதை நம்பி போனாங்க அந்த வாலிப பெண்? அந்த பாதி ராத்திரியில எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிற அந்த பாதி ராத்திரி நேரத்துல அந்த ரூத்து தன்னுடைய மாமியார் சொன்னது மாதிரி கேட்டு அதே களத்துக்கு போனாங்க. அந்த நல்ல போவாஸ் அவளுடைய மேல் தன் போர்வையை விரித்தான். ஹல்லேலூயா. அப்படியா தேவ பிள்ளைகளே, பாதி ராத்திரியின் அனுபவங்கள் ஒருவேளை வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டிருக்குமானால், ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இது உன்னை அழிப்பதற்கல்ல. ஹல்லேலூயா. உனக்காக ஒரு நல்ல போவாஸ் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே இந்த போர்வையை மேல் விரிங்கப்பா, அந்த நேச போர்வையை மேல் விரிங்கப்பா. ஹல்லேலூயா. ரூத்துக்காக ஒரு நல்ல போவாஸ் இருந்தாருன்னா அவன் அரண்டு புரண்டு படுத்த போது காலில் தட்டுப்பட்டது. ஐயோ இது யாருப்பா? ஹல்லேலூயா. நிலைமையை எடுத்துன்படி கொஞ்சம் யோசித்தீங்கன்னா எவ்வளவு ஒரு நம்ம சிந்தனைக்கு எல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நம்ம செய்வோமா? மாமியார் சொன்னா போவோமா? அப்படி போக மாட்டோம். ஹல்லேலூயா. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் அதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. எந்த அனுபவத்தில் இருந்தாலும், எந்த நடுராத்திரியின் அனுபவமாக இருக்கிறார், ஒண்ணுமே இல்லை, யாரும் இல்லை. அந்த ராத்திரி வேளையில தனியாக ஒரு வாலிப பெண் கடந்து சென்றாள்னா அவளுக்காக ஒரு போர்வை அங்கே ஆயத்தமாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில உங்களுக்காக ஏதோ ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நல்ல வார்த்தையை நிறைவேற்றும்படியாக. எத்தனையோ வாக்குத்தத்தங்களை பெற்றிருப்பீங்க. வருஷம் வாக்குத்தத்தங்களை எடுப்போம். சிலருக்கு அது ஒரு ஜாலி. நடுராத்திரியில போய் ஏதோ ஜூல நின்று ஒரு வார்த்தை எடுக்க வேண்டும் என்று இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ பிள்ளை கர்த்தரிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனங்களை தியானிக்கும் போது, வாசிக்கும் போது ஏதோ ஒன்று நம்ம இதயத்துல பேசுகிறது அல்லவா, அது அனுதின வாக்குத்தத்தங்கள். ஹல்லேலூயா. வருஷத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை எல்லாம் வாக்குத்தத்தம். அனுதினமும் தேவ பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறது இல்லை. சர்ச்சில் தர தப்புன்னு சொல்ல தப்பா நினைக்காதுங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் வாங்கி கொள்ளுங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும். தேவ சமூகத்தில இருந்து ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது கர்த்தர் சில வாக்குத்தத்தங்களை தந்திருப்பார் அல்லவா. கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் சொல்கிறார், அந்த நல் வார்த்தையை நான் நிறைவேற்றேன். வேண்டாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வாங்கி அடுக்கி வச்சு ஆண்டவரே அப்படி செய்திருக்கிறீங்களா, அப்படி சொன்னீங்களே, இப்படி சொன்னீங்களே, ஒன்னும் நிறைவேறின பாடு இல்ல. எத்தனை டிப் பண்ணி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை கர்த்தர் தந்திருக்கிறார், இன்னும் பெண்டிங்ல எத்தனை இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல ஃபைல் எல்லாம் இருக்கு. அவர் பார்த்துட்டே இருக்கிறார். இவங்க கேட்கிறாங்களா, போராடி கேட்கிறாங்களா? யாக்கோபுக்கு
போராட்டம் ஒரு ராத்திரி மாத்திரம் தான். ஹல்லேலூயா. ஒரு ராத்திரி மாத்திரம் போராடினான், பெற்றுக்கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. ரூத்து ஒரு ராத்திரி, ஒரு பாதி ராத்திரியிலே போய் அந்த இடத்துக்கு கடந்து சென்றார். அந்த நாளிலே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மாறாத அனுபவங்களை மதுரமாக மாற்றுகிறவர் தான் கர்த்தர். ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிறீங்க, ஒரு நாளுக்காக காத்திருக்கிறீங்க, ஆசீர்வாதமான நாளுக்காக, நன்மைக்காக, ஒரு விடுதலைக்காக, ஒரு ரட்சிப்புக்காக. ஆண்டவரே, என்றைக்கு இந்த நாள் என் வாழ்க்கையில வரும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரும், என் குடும்பத்துல வரும் ஆண்டவரே, காத்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும். ஆமென். இதோ அந்த நாள் வரும், நியமிக்கப்பட்ட அந்த நாள் வரும். அதற்கு முன்னாடி சில கடுமையான பாதைகள் ஒரு தேவ பிள்ளைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் வாசிக்கலாமே. யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிங்க பார்க்கலாம். எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதற்கு முன்னாடி கர்த்தர் நமக்காக ஒரு நாளை வச்சிருக்கிறார். ஒரு நாட்கள் வரும், அது வரும். அது ஒரு நாள் போகாது. ஒரு திங்கள் வந்தா ஒரு செவ்வாய் வரும், செவ்வாய் வந்தா ஒரு புதன் வரும். அது போகவே போகாது. ஹல்லேலூயா. அது மாறவே மாறாது. அது ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி, ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு மணித்துளிகள் எல்லாம் கடந்து வந்து கொண்டே இருக்கும். நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டும் என்ன செய்யும், அது வந்தே ஆகும். ஹல்லேலூயா. அப்படியானால் சில ஆசீர்வாதங்கள், சில நல்ல வார்த்தைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கு முன்னாடி சில போராட வேண்டிய நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லிவிட்டு போக நாம் வரல. ஹல்லேலூயா. அது வெறும் ஆசீர்வாதத்தை சொன்னா அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்வீங்க? அப்ப நீங்க கேட்கலாம், என்ன சிஸ்டர், இப்ப நான் இருக்கிற இந்த போராட்டம், இந்த பிரச்சனை, அப்ப இதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? கண்டிப்பா ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஆசீர்வாதம், ஒரு மாறாய்க்கு அப்புறம் தான் ஒரு மதுரம். ஹல்லேலூயா. ஒரு செங்கடலுக்கு அப்புறம் தான் ஒரு கானான். ஹல்லேலூயா. ஒரு யோர்தானை கடந்த பிறகுதான் ஒரு கானான். ஹல்லேலூயா. ஒரு எரிகோவை கடக்கணும், உன்னோட நிக்கல. ஹல்லேலூயா. கடந்து கடந்து போக போக தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவார். அவர் சொன்னாருன்னா அதை நிறைவேற்றுவார். அவர் என்ன வாக்கு கொடுத்தார்? நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன். இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து. உடனே கிடைச்சா 40 வருஷம் எங்க? வனாந்தரம். ஹல்லேலூயா. 40 வருஷம் வனாந்தரத்துல கர்த்தர் நடத்தினார். ஆனா அவங்க செருப்பு கிழிஞ்சு போக பழசா போகல, துணியும் பழசா போகல. ஆமென். சாப்பாடும் கொடுத்தார், தூதர்கள் உண்ணுகிற உணவையும் கொடுத்தார். அதனால இந்த வனாந்தரமான பாதை இப்போது நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க எட்ட வேண்டியது இன்னும் எட்டி பிடிக்கல. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்காக குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாள், ஒரு ஆசீர்வாதத்தின் நாள் குறிக்கப்பட்டிருக்குன்னா ஒரு போராட்டத்தின் நாளும் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதையும் கடந்துதான் செல்ல வேண்டும். யோபு சொல்கிறார், இதுக்கு நான் காத்திருக்கிறேன் அப்பா, இது ஒரு நாள் கடந்து போகும். ஹல்லேலூயா. இந்த போராட்டத்தின் நாள் தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? கடந்து போகும். அதே யோபுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சீக்கிரமா வாசிங்க. போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. 3வது வசனம். மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவா, நாட்களும் உண்டு. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பல வருடங்களாக நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சிலருக்கு சில நாட்களை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார், சிலருக்கு சில காலங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. மறக்க வேண்டாம், யோபுக்கு மட்டும் இல்லை இது, யோபுக்கு மட்டும் என்ன, இது பைபிள்ல வந்திருக்காது. ஹல்லேலூயா. எல்லா பின்வரும் சந்ததிக்காக தான் இந்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம இதெல்லாம் வாசிச்சு பலன் அடையணும். இன்னைக்கு போராட்டமான நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறதுனா, ஆண்டவரே இது எனக்கு குறிக்கப்பட்டதுதானப்பா, அவருடைய வார்த்தையை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல இருக்கிறதல்லவோ. அதுக்கப்புறம் சொல்றார், மாயையான சில மாதங்கள், அப்படி சஞ்சலமான சில ராத்திரிகள். ஹல்லேலூயா. குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்களும் உண்டு, சஞ்சலமான சில ராத்திரிகள். எத்தனை பேர் சஞ்சலமான ராத்திரிகளை கடந்து கொண்டிருக்கிறீங்க? யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் தூங்குற பிறகு, இல்ல யாருமே வீட்டுல தனிமையா இருந்து சஞ்சலமான ராத்திரிகளை கடந்து போய் கொண்டிருக்கிறீங்கன்னா இது குறிக்கப்பட்டதே. ஹல்லேலூயா. இது ஒரு நாள் கடந்து போகும். மாயையான மாதங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கஷ்டப்படுகிறதெல்லாம் மாய
மாறியானது. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. அது திருப்பி நம்ம எண்ணவே மாட்டோம், நினைக்கவே மாட்டோம். ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை கரத்துல வரும்போது இதெல்லாம் மறக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. யோபுக்கு குறிக்கப்பட்டது கரத்துல கிடைச்ச போது திருப்பி அவர் புலம்பிட்டு இருந்தாரா? இல்ல, புலம்பல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒண்ணுமே புலம்பல. கொஞ்ச நாள் புலம்பினார், அதெல்லாம் விட்டுச்சு. அவர் அப்படி அமைதியா காத்திருந்தார். எனக்கு ஒரு நேரம் குறிக்கப்பட்டிருக்கு, அது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன் என்று சொன்னார். இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஹல்லேலூயா சில போராட்டத்தின் நாட்கள், காலங்கள், மாதங்கள் குறிக்கப்பட்டிருக்கலாம். இதை பார்த்து ஒரு தெய்வ பிள்ளை கலங்க கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை கடந்து செல்லும் போதுதான் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? உங்களுக்கான ஒரு நாட்களை வைத்திருக்கிறார். இதோ நாட்கள் வரும். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்காக கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுகிற ஒரு நாள் வரும். ஆமென். நான் மிக வேகமாக சொல்லிவிட ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த பாதைகள் எல்லாம் கடந்து வரும்போது ஹல்லேலூயா உங்களுக்காக, தாவீதுக்காக ஒரு நீதியுள்ள ஒரு கிளை எழும்பும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஏசாயால வரும்னு நினைக்கிறேன். ஏசாயா 11:1 நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஈசா என்னும், வாசிக்க வேண்டாம், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து என்ன தோன்றும்? ஒரு துளிர் தோன்றும். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, பாடுகளை, கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வரும்போது ஹல்லேலூயா எல்லாம் பட்டு போச்சு, இனி ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அஸ்தமித்தது என்று சொல்லும் போது உங்களுக்காக ஒரு கிளை தோன்றும், ஒரு துளிர் தோன்றும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியை நடப்பிப்பார். இன்னைக்கு ஒருவேளை நீதி இல்ல, நியாயம் இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம பட்சத்துல வரும்போது ஹல்லேலூயா கர்த்தர் நமக்காக குறிக்கப்பட்ட வேலை வருகிறது வரையிலும் எல்லாம் ஒரு தேவ பிள்ளைக்கு அகென்ஸ்டா தான் இருக்கு, அநீதியா தான் இருக்கு, எதிராக தான் இருக்கும். ஆமென். என்னதான் நீங்க தலைகீழா இருந்தாலும் ஒண்ணும் நடக்க போறது இல்லை. அவர் குறித்த நாள் வரைக்கும் அந்த பாடுபட்டே ஆக வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன இவங்க என்னைக்குமே பாட பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க? இல்ல, நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சில பாதைகளை கடந்து வந்துதான் என்ன செய்தாங்க? ஆசீர்வாதத்தின் நன்மையும் பெற்று கொண்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஏதோ எகிப்தில இருந்து வெளியே கொண்டு வந்தோம்னா நேரே சூப்பர் ஃபாஸ்ட் மாதிரி கொண்டு போய் கானானுக்குள்ள விட்டாரா? இல்ல. ஹல்லேலூயா. பல பாதைகள், பல கடினமான பாதைகளை கடந்து வந்தாங்க. அதுக்கு அப்புறம் தான் இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு அனுமதிக்கப்பட்டது. எகிப்தின் அடிமைத்தனம். நம்ம இன்னைக்கு சில அடிமைத்தனத்துல இருக்கிறோம். இப்ப புறப்பட்டுட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. யாத்திரை போய்கொண்டே இருக்கிறது. ஒருவேளை வனாந்தரமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை செங்கடல் பக்கம் வந்திருப்பீங்க, ஒருவேளை யோர்தான் பக்கம் வந்திருப்பீங்க, இன்னொரு பக்கம் எரிகோவையும் கடந்திருப்பீங்க. அது கடைசியா இருக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதுக்கப்புறமாக அவருடைய நல்வார்த்தையை நிறைவேற்றுவார். அந்த கிளை தோன்றும் போது, அந்த துளிர் விடும் போது ஹல்லேலூயா அந்த கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வரும்போது எல்லாம் எதிரா இருக்கிறதோ எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மிக வேகமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. அதே மாதிரி எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 3 விதமான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இதோ நாட்கள் வரும். ஹல்லேலூயா. சிறையிருப்பை திருப்புவார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் சிறையிருப்புக்குள்ள ஒருவேளை உட்கார்ந்து இருப்பீங்க. இந்த சிறையிருப்பு அனுமதிக்கப்பட்டதாக கர்த்தர் நமக்கு தரும்போது அதை எந்த மனுஷனும் மாற்ற முடியாது. ஆனா சிறையிருப்புல உட்கார்ந்து கொண்டு அழக்கூடாது. தேவ சமூகத்துல போராடணும். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் என்ன செய்தாங்க? சிறைச்சாலையில ஐயோ கட்டப்பட்டதேன்னு சொல்லி என்ன செய்தாங்க? முடங்கினாங்களா? இல்ல. காலெல்லாம் தொழுமரத்துல கட்டப்பட்ட இந்த வாய் கட்டப்படல. ஹல்லேலூயா. நமக்கு யார் என்னதான் முடக்கினாலும் வாய் யாரும் கட்ட முடியாது. அப்படின்னா ஹல்லேலூயா கர்த்தரை துதித்து பாடணும். சிறையிருப்பு நீங்கணும்னா தேவ சமூகத்திலே வாய்களை திறந்து ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கட்டுகள் அறணும்னா, சில கட்டு அறணும்னா சத்தமா ஜெபிக்கணும், சத்தமா கர்த்தரை துதிக்கணும், சத்தமா பாடணும். எதுக்கும் கேவலப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கேவலப்பட்டோம்னா அன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல ஒரு நாள் போய் நிற்கும் போது கர்த்தர் தூதர்களுக்கு முன்பாக நம்மளை என்ன செய்வார்?
வெட்கப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதனால வெட்கத்தை மறந்து ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல எந்த வெட்கமும் படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறது அந்த ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. அதற்காக குறிக்கப்பட்ட நாள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதோ நாட்கள் வரும் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சில திரும்பி வராததை கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். இன்னைக்கு ஜெபித்துக் கொண்டிருப்பீங்க சில விஷயங்களுக்காக. ஆண்டவரே, இன்னும் ஒரு திரும்புதல் இல்லையே, இன்னும் ஒரு மனம் திரும்புதல் இல்லையே ஆண்டவரே, இது இன்னும் என் கையில வந்து கிடைக்கலையே ஆண்டவரே, என்றைக்கு இது திரும்பி வரும்? ஒரு இளைய குமாரனுக்கும் ஒரு தெளிவு வந்தது. எல்லாம் நஷ்டப்படுத்திட்டு தான் போனான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் விட்டு போனான். வெகு நாட்கள் வெகு தூரம் போனான் தகப்பனை விட்டு. ஒருவேளை தகப்பன் வீட்டை விட்டு வெகு தூரம் போன அனுபவங்கள் இருந்தா கூட ஒரு நாள் கர்த்தர் புத்தியை தெரிய வைப்பார். ஏன் தெரியுமா? தகப்பன் காத்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. எத்தனை தூரம் நீ தூரமாய் போனாலும் உனக்காக அத்தனை நேரம் காத்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா. அதனால தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு ஏதோ ஒண்ணு திரும்பி வரல, மனம் திரும்பல, கிடைக்கலன்னு வேதனைப்படாதுங்க. கர்த்தரால் குறிக்கப்பட்ட ஒரு நாள் வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும். ஆனா ஜெபத்தை மட்டும் விடாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சிறையிருப்பை திருப்புகிற ஒரு நாள் உண்டு. அப்ப சொப்பனம் பார்க்கிறது போல இருக்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். ஐயோ, இவங்களுக்கா இது? இந்த மனுஷனா ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், இந்த மனுஷனா குடிப்பழக்கத்துல இருந்து விடுதலை ஆகி இருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிளை தூக்கிட்டு வருவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிறையிருப்பை திருப்பும் போது அசாத்தியமான சில காரியங்களை கர்த்தர் சாத்தியமாக மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒண்ணும் திரும்பி வரல, எத்தனைதான் போராடினாலும் திரும்பி வரல. அதுதான் 1 பேதுருவுல முதல்ல வாசிச்சோம். ஜீவனை விரும்ப நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. ஹல்லேலூயா. நமக்கு கோபம் வரதான் செய்யும். பெற்றோரா இருக்கிற பட்சத்துல, பிள்ளைக்கு சின்ன பிள்ளைகளா இருந்தா கூட கீழ்ப்படியாத பட்சத்துல ஏதாவது நமக்கு பிடிக்காது வரும்போ என்ன வரும்? கோபம் வரும். ஹல்லேலூயா. ஆனா என்னதான் இருக்கட்டுமே, ஹல்லேலூயா, நம்ம நாவை கொஞ்சம் என்ன செய்யணும்? கர்த்தர் செயல்பட நம்ம அனுமதிக்கணும். நம்ம பேசணும்னா வைராக்கியங்கள், கோபங்கள், எரிச்சல்கள் அதிகரிக்கும். ஏன்னா மனம் திரும்பாத பிள்ளைகள்கிட்ட ஏதாவது நீங்க சொல்ல போனீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் வேகம் அதிகரிக்கும், கோபம் அதிகரிக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள கிரியை செய்யுது பிசாசு. ஹல்லேலூயா. அதனால அந்த இடத்துல அமைதியா இருக்கணும். எதை தொடரணும்? டெய்லி நச்சரிச்சுட்டு இருக்க வேண்டாம், ஒண்ணுமே பேச வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்யணும்னா நம்ம ஒண்ணுமே பேசக்கூடாது. ஹல்லேலூயா. கானா ஒரு கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் இல்லைன்னா இயேசுக்கு தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? தெரியும். அவர் அமைதியா இருந்தார். எடுத்தோம் கவத்தோம், எடுங்கடா 4 குடம் தண்ணியை ஊத்துங்க சொன்னாரா? இல்ல, அமைதியா இருந்தார். இயேசுக்கு அம்மா தான் அம்மா சொல்றாங்க, அந்த திராட்சை ரசம் குறைபட்டு. அவர் என்ன சொல்றாரு? ஏன் வேலை இன்னும் வரல? அவருக்கான ஒரு வேலை உண்டு. ஹல்லேலூயா. அவர் கிரியை செய்ய நம்ம அனுமதிக்கணும். அவரே அமைதியா இருக்கும்போ நமக்கு என்ன ஸ்பீடு? ஹல்லேலூயா. நம்ம ஸ்பீடு பண்ணி எதையும் சாதிக்க முடியாது, எதையும் செய்ய முடியாது, யாரையும் மாற்ற முடியாது. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் கொஞ்சம் செயல்படும்படியாக நம்ம நாவை கொஞ்சம் அடக்கி நம்ம சமாதானமான பாதையை தேடி அதை பின்தொடரணும். நமக்கு சமாதானம் இருக்கிறது. ஆனா எந்த இடத்துல நமக்கு சமாதானம் கிடைக்குதோ அந்த இடத்தை தேடி போய் கர்த்தரை ஆராதிச்சோம்னா சமாதானம் நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா. உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை தருகிறவர் தான் என் தேவன். நான் அதை ருசிச்சிருக்கிறேன். அதனால தைரியமா சொல்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளைகளே, குடும்பத்துல சமாதானம் இல்லையா? தேவ சமூகத்துல ஓடி போங்க. ஹல்லேலூயா. எந்த தேவ சமூகம் உங்களுக்கு ஆறுதல் சமாதானம் தருகிறதோ அதை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நல்ல நாட்களை என்ன செய்யலாம்? காணலாம். உங்க சிறையிருப்பு திருப்பப்படும். ஹல்லேலூயா. அதற்கான ஒரு வேளை உண்டு. ஹல்லேலூயா. நாட்கள் வரும், அதுவரை பொறுமையோட இருங்க. சிறையிருப்பு திருப்பப்படும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 27:6 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 27வது அதிகாரம். இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக இதே யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும். நீட்ட மட்டும் இல்லை, உலகத்துக்கே சாட்சியா மாறுவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல. ஹல்லேலூயா. எல்லாமே போச்சு, இனி இது வேறுபடுமா? இனி இது துளுக்குமா? இதுல இருந்து ஒரு கனியை நான் எதிர்பார்க்கலாமா? ஹல்லேலூயா. இதுல இருந்து ஒரு மாற்றம் இனி வருமா? ஹல்லேலூயா. இதுல இருந்து ஒரு விடிவு
காலம் உண்டு ஆண்டவரே. இதுல இருந்து எனக்கு நீ திரும்ப நான் இழந்து போன அந்த வாழ்க்கை, ஹல்லேலூயா, அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த சமாதானம், அந்த அன்பு, அந்த ஐக்கியம் திரும்ப வருமா? யாக்கோபு வேர் பற்றி, ஹல்லேலூயா, இஸ்ரவேல் பூத்து காய்க்கிற ஒரு காலம் வரும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? அதற்கு முன்னாக தான் சில ப்ராசஸ். ஆமென். கர்த்தர் உங்களை நடத்துகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் எதிராக தான் நிற்கும். பெத்த பிள்ளையும் எதிராக நிற்கும். கட்டின புருஷனும் எதிராக தான் நிற்பாங்க. ஹல்லேலூயா. கட்டின மனைவியும் எதிராக தான் இருப்பாங்க. சில நேரம் வேற பிள்ளைகளும் எதிராக தான் எழுப்பி நிற்கும். ஆமென். இதெல்லாம் சில காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில அனுமதிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் நம்ம வாயை மட்டும் காத்து கொண்டோம்னா நாவு நெருப்பு. ஆயுள் சக்கரத்தை என்ன செய்து விடுமா? கொளுத்தி விடுமா? ஆயுள் சக்கரம்னா ஒரு மனுஷனுக்கு மொத்த ஆயுஷையுமே ஒரு வார்த்தை போதும். சிலர் சொல்லுவாங்க அந்த வார்த்தை என் இருதயத்துல இன்னும் ஆழத்துல இருக்குது. ஹல்லேலூயா. தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு ஒரு நாள் என்ன செய்யாது? மாயாது. ஹல்லேலூயா. ஆறாத சில காயங்கள், ஹல்லேலூயா, ஆறாத சில வடுக்கள் இந்த மாலை வேளையில மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இஸ்ரவேல் வேர் பற்றி பூ பூத்து காய்க்கிற ஒரு காலம் உண்டு. இந்த வேர் இனி போடுமா? செத்து போச்சே இந்த வேர் எல்லாம். இந்த மரம் இனி மேல எழும்புமா? இந்த செடி இனி எழும்புமா? இந்த மனுஷன் இனி எழும்புவானா என்று ஒருவேளை நீங்க வேதனையோடு இருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, யாக்கோபு வேர் பற்றுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் பூப்பான், அவன் கனி கொடுப்பான். ஹல்லேலூயா. உலகத்தையே நிரப்புவான். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கான குறிக்கப்பட்ட நாள் உண்டு. அதுவரையிலும் ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். கர்த்தரிடத்துல இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னா கொஞ்சம் பொறுமை தேவை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட்டமான மனசு சஞ்சலப்பட்டு அங்கலாச்சிட்டு இருந்தா கர்த்தரை நம்புறது அப்படிதான். ஒரு சின்ன பிள்ளைய மாதிரி நம்பணும். ஹல்லேலூயா. சில காலம் இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் எனக்கு ரொம்ப ஒரு விசுவாசத்தை கர்த்தர் தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஒண்ணுமில்லாம தொடங்கணும். ஆமென். இந்த இடம் எங்களுக்கு புதுசு. அங்க 1-2 பேர் வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லை. ஆண்டவரே வெறுமையா இருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. நான் முதல் சண்டே ஆராதனை தொடங்குற அன்னைக்கு 10-15 பேர் வந்தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் நம்ம விசுவாசம். ஆண்டவரே ஊழியம் நமக்கு உரியதில்லை. ஹல்லேலூயா. அது கர்த்தருடையது. ஆமென். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டியது அவருடைய காரியம். நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம காரியம். ஹல்லேலூயா. யாரையும் கூப்பிட்டு இங்க கொண்டு உட்கார வைக்க நான் விரும்பல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ, அருமையா மல்லிகாக்கா ஒரு பிரேயர் பண்ணாங்க. பிரசங்கமே தேவையில்லை. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க வாரத்தோட கிட்டத்தட்ட ஆரம்பிச்சதுல இருந்தே எங்க கூட பயணித்து கொண்டிருக்கிறாங்க. அப்பதுல இருந்தே இப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது நீங்க எங்க வச்சிருக்கிறீங்கப்பா, எங்களுக்கு தேவை ஒரு இடம் இல்ல, எங்களுக்கு தேவை ஒரு பில்டிங்கா, எது ஒண்ணு எங்களுக்கு தெரியாது. ஒரு குழந்தை தாய்கிட்ட பேசியது மாதிரி அவங்க பேசுவாங்க. ஹல்லேலூயா. என்னதான் படிப்பறிவு இல்லாம இருந்தாலும் அப்பா கிட்ட பேசுறதுக்கு எந்த MBBS எந்த டிகிரி வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்துல என் இருதயம் எல்லாம் அழுது, என் கண்ணுல கண்ணீர் வந்தது அவங்க ஜெபத்தை பார்த்தப்போ. இப்படி எங்களை நேசிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துக்கு எப்படி அப்பா செவி கொடுக்காம இருப்பார்? ஹல்லேலூயா. அதான் சொல்ல இதோ நாட்கள் வரும். ஆமென். இஸ்ரவேல் பூ பூத்து காய் காய்க்கிற ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் அவமதிக்கப்பட்டிருக்கிற சில ஊழியக்காரங்க கூட நாங்க ஊழியத்துக்கு வந்தோன்னு எல்லாம் தூக்கி மாத்திட்டாங்க. ஹல்லேலூயா. தூக்கி வீசுறது மாதிரி வீசிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆறா தூயதிலும் மாறா கண்ணீரிலும் ஆற்றிடும் தெய்வம் என் கூட்டாளி அல்லவோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினாருன்னா சகோதரர்களால் புறக்கணிக்கப்படும். ஆமென். அவன் குழிக்குள்ள விடணும். ஆமென். அவன் விற்கப்படணும். ஹல்லேலூயா. போத்திபாவுடைய மனைவி பண்ணுன அவஸ்தை சில்லறை சேட்டையா பண்ணா இல்ல, அதை தாண்டி அவன் ஜெயிலுக்குள்ள போன சிறைச்சாலை. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? உன்னை உயர்த்தும்படியாக. ஹல்லேலூயா. யோசேப்பு சோர்ந்து போய் ஏன் ஆண்டவரே என்று சொல்லல. யோசேப்பு என்ன சொன்னா தெரியுமா? பாவம் செய்ய அவனுக்கு எல்லா அனுகூலங்களும் கிடைத்த போது சர்வ வல்லவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில ப்ராசஸ். ஆமென். பரிசுத்தவான்கள் 17 வயசுல அனுமதிக்கப்பட்ட பாடுகள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஓரளவு 40 எல்லாம் தாண்டி 45 எல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ வாலிப பிள்ளைகளே, பைபிள்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா எல்லா வயதினர்களுக்கும் ஒரு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலம் இருந்திருக்கிறது. மோசேயை பார்த்தீங்கன்னா 3 மாசத்துல இருந்தே போராட்டம். ஹல்லேலூயா. அழிக்கவா இல்ல. ஹல்லேலூயா. ஒரு நாள் அழிக்க இல்லை இந்த போராட்டம், அழிக்க இல்லை இந்த வேதனை, அழிக்க இல்லை இந்த பாடுகள், அழிக்க இல்லை இந்த உபத்திரவங்கள், இந்த பிரச்சனைகள். ஹல்லேலூயா. உங்களுக்காக குறிக்கப்பட்ட ஒரு நாட்கள்
வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நான் சிறையிருப்பை திருப்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சிறையிருப்பை திருப்பி யாரெல்லாம் இன்னைக்கு முகத்தை மாத்தி திருப்பி இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உங்க பக்கமா திரும்புகிற ஒரு நாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை பார்த்தோன்னா என்ன எப்படி இருப்பாங்க? இதெல்லாம் கர்த்தர் செய்கிற சில காரியம். ஹல்லேலூயா. மனுஷன் எப்படி இருக்கிறான்னு முதல்ல நம்ம என்ன செய்யணும்? ஸ்டடி பண்ணணும். வெடுத்ததெல்லாம் பால் அல்ல. ஹல்லேலூயா. விண்ணுவதெல்லாம் ஒன்றும் அல்ல. அதனால சிலருடைய அந்தரங்க வாழ்க்கைகளை உங்களுக்கு கற்றுத்தரும்படியாக கர்த்தர் சில காரியங்களை அனுமதிப்பார். இந்த மனுஷன் இந்த அளவுக்கு நம்பினா போல இதை மிஞ்சி போகாது. அதனால சில காரியங்கள் எல்லாம் எதிராக வருது. ஹல்லேலூயா. எல்லாம் மூஞ்சியை திருப்பி இருக்கிறது எல்லாம் எப்படி வரும்? உங்க பக்கமாய் திரும்பி வரும். கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார். அதற்காக குறிக்கப்பட்ட ஒரு நாள் வரும். மூன்றாவதாக வாசிக்கலாம். ஹல்லேலூயா. எரேமியா 31 நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். என்ன புது உடன்படிக்கை? அடுத்த 33வது வசனம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக கடைசியாக இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது உங்களோடு உங்க குடும்பத்தோடு கர்த்தர் ஒரு புது உடன்படிக்கை பண்ணுவார். ஹல்லேலூயா. இத்தனை நாட்களும் இருக்கிறதல்ல. இப்போ இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் பழசு. ஹல்லேலூயா. ஒரு நியூ கவர்னன்ட். ஆமென். ஒரு புதிய உடன்படிக்கையை கர்த்தர் பண்ணுவார். அது என்ன உடன்படிக்கைன்னா அவருடைய நியாய பிரமாணத்தை உங்கள் இருதயத்திலே கர்த்தர் வைத்து அடுத்து என்ன செய்வாரா? அவருடைய உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம பட்சத்துல வரும்போது, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மோட புதிய உடன்படிக்கை பண்ணும்போது அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்ம இருதயத்துல எழுதி இருக்கிற எத்தனை பேருடைய இருதயத்துல எழுதி இருக்கிறது? ஹல்லேலூயா. நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர்கள். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமப்பா. இன்னைக்கு முற்புறத்துல பிற்புறத்துல என்ன நெருக்குறீங்கப்பா. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயர்வுமா தான் இருக்கப்பா. வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயே இருக்கிறீங்க, பாதாளத்துலதான் படுக்கப்பட்ட அங்கேயும் இருக்கிறீங்க. நான் எங்க போனாலும் என்னை சூழ்ந்து சுற்றி சுற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே. எனக்கான ஒரு புது உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இந்த 39 நாட்கள் முடியும் போது ஹல்லேலூயா இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போது புதிய ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் பண்ணி அவர் உங்களுக்கு தேவனாய் இருப்பார், நீங்கள் அவர்கள் ஜனமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் நான் இன்னைக்கு மாலை வேளையில சொல்றேன், இந்த இடத்துல ஆராதிக்க வந்திருக்கிறேன் தேவ பிள்ளைகள் குடும்பத்திற்கு கர்த்தர் சொன்ன அநேக வார்த்தைகள் எடுத்த டைம் இல்லை. ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன நல்ல வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாரோ, எதற்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, எதற்கெல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, ஹல்லேலூயா, எந்த காரியத்துக்கெல்லாம் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், உபவாசங்கள், ஜபங்கள், பொருத்தனைகளை பண்ணி தேவ சமூகத்துல கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, அந்த நல்ல வார்த்தையை தேவன் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு வேர்பற்றுவான். ஹல்லேலூயா. நசிச்சு போக மாட்டான் ஒரு காலம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்காக நியமிக்கப்பட்டது ஒரு காலம் உங்களை விட்டு எடுபட்டு போகாது. அது உங்களுக்கு தான். ரூத்தையும் நகோமியையும் பார்த்து உலகம் சொல்லி இருக்கும், ஓர்பாதான் கெட்டிக்காரி, வீட்டை பார்த்து போனாலே உனக்கு ஞானம் இல்லையா பிள்ளை? உனக்கு நீ ஒரு வாழ்க்கை வேண்டாமா? உன் தங்கச்சி தான் போனாலே நீயும் போக வேண்டியதானே? இந்த கிழவி கூட இருந்து நீ எத்தனை நாள் வாழ போற? எத்தனை நாள் சாப்பாடு போட போறாங்க? சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இதுதான் உலகம் சொல்லும். ஆனா ரூத்துக்கு நகோமிக்கு ஒண்ணு தெரியும், என்னை ஆட்கொண்ட ஒரு தெய்வம் என்னோடு இருக்கிறார், நான் ஆராதிக்கிற ஒரு தெய்வம் என்னோடு இருக்கிறார். இது பாதி ராத்திரியின் அனுபவமானாலும் நான் போக வேண்டிய களத்துக்கு போனேன்னா என் மேல போர்வை விரிக்கிற ஒரு நல்ல போவாஸ் எனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வேளை என் வாழ்க்கையை மாறா போன்ற கசப்பா இருக்கும். கசப்பா இருந்தாதான் ஒரு மதுரம் வாழ்க்கையில வரும். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக குறிக்கப்பட்ட ஒரு நாள் வரும்போது சிறையிருப்பை திருப்புவார். ஆமென்.
ஆமென். ஹalleluya. மூன்றாவதாக கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ணுவார். ஆமென். ஹalleluya. அவர் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்போது, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது, அப்பாவுடைய சுதந்திரம் எல்லாம் பிள்ளைகளுக்கு தான். ஹalleluya. அவர் உங்களுக்கு தேவனாய் இருக்கிற பட்சத்துல, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற பட்சத்துல, அந்த ராஜாதி ராஜாவுக்கு உரியதெல்லாம் உங்களுக்கு உரியது. அவர் என்னென்ன வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறாரோ, எத்தனை வாக்குத்தத்தங்கள் பைபிள்ல அடிக்க வச்சிருக்கிறீங்களோ, எத்தனை பீரோயில இருக்கோ, எத்தனை எங்கெங்க இருக்கோ உங்களுக்கே தெரியாது. ஹalleluya. இந்த ராத்திரி வேளையில திருப்புங்க அதெல்லாம். ஹalleluya. ஹalleluya. பரலோகம் உங்களுக்காக நாளாகம புத்தகத்தை திருப்பி புரட்டி பார்க்கும். ஆமென். ஒரு மொர்தெகாய்க்காக புரட்டப்பட்டதுன்னா உங்களுக்காக புரட்டப்படுகிற ராத்திரியாக இருக்கட்டும். ஹalleluya. அந்த நாள் இந்த நாளாக இருக்கட்டுமே. ஹalleluya. கர்த்தர் உங்களுக்காக சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றுவார். எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? வேண்டாம், ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்கலாமே. ஹalleluya. 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 வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்கிற ராத்திரி வேளையாக இருக்கட்டுமே. ஹalleluya. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த நல்வார்த்தை நிறைவேற்றினார். ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் என்று சொன்ன கர்த்தர் அதை கொடுத்தார். ஆமென். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்துல, கர்த்தர் உங்கள் தேவனாக இருக்கிற பட்சத்துல, அவர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், சுதந்திர வீதம் எல்லாம் பிள்ளைகளுக்கு தான். ஹalleluya. எல்லா பிள்ளைகளுக்கு தான். அவர் சொல்லி இருக்கிற அந்த நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவார். எந்தெந்த வாக்குத்தத்தங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகத்துல வருகிறதோ, முடியாதவங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஹalleluya. என்னென்ன வாக்குத்தத்தங்கள் ஞாபகத்துல வருகிறதோ, ஆண்டவரே நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே அப்பா, ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே என்னை கீர்த்தி புகழ்ச்சியா வைப்பேன் சொன்னீங்களே, வைங்க அப்பா. ஹalleluya. இதுவரை பார்த்ததல்ல, இதுவரை அனுபவித்ததல்ல, ஒரு புதிய உடன்படிக்கை கர்த்தர் பண்ண போகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொன்னார். நாட்கள் வரும், எதிர்பார்த்திருக்கிற அந்த நாள் வரும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த நாள் வரும். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. நீங்கள் காத்திருக்கிற அந்த காரியம், ஹalleluya, எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதம், தடைபட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதம், ஹalleluya, அந்த நாள் சீக்கிரமாய் வரும். ஹalleluya. அது பொய் சொல்லாது. ஹalleluya. தேவ பிள்ளைகளை அநேக வருஷங்களாக காத்திருப்பீங்க. ஹalleluya. பெருமனது வரும். அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அது உங்க குடும்பத்திலே, ஹalleluya, குடும்பத்திலே ஒரு பெரிய லட்சுமி